சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பார்த்தே நான் புறமல் போட மாட்டேன். ஏன்னா என்ன கேட்டா, என்ன வாழ்க்கையில என்னுடைய டயலாக்க, என் ஸ்டைல, என்னோட பாவத்தை, என்னுடைய நடைய, என்னுடைய உடைய, என்னுடைய பாவனைய அப்படி தட்டி கொடுத்த ஒரு கலைஞன். ஆனா ஒண்ணு, அந்த காட்சிட்டு எனக்கு தான் கொடுத்தாரு. அவரோட படத்தை ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் தான் பண்ணணும் நான் அப்படின்னு சொன்னாரு. என்னால நான் தயாரிக்கிறது உள்ள டைரக்ஷன் கேட்கிறேன். நான் ராஜீவ் டைரக்ட் பண்ணாலும் அவ்வளவு ரூபா சம்பளம், ரஜினி சார் டைரக்ட் பண்ண அவ்வளவு சொல்லு. நான் தயாரிச்சா இன்னைக்கு என்னோட பிரச்சனை தீர்வு ரஜினி. இல்லை நான் பெரிய கம்பெனியில் மட்டும்தான் நடிக்கிறது கொள்கையாக வச்சுருது ராஜேந்தர், தப்பா எடுத்துக்காதுன்னு. அப்போ நான் சொன்னேன், ஓகே தலைவா, நண்பா, நான் ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஆன பிறகு, தயாரிப்பு நிறுவனம் ஆன பிறகு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு நான் ரஜினி வச்சு படம் எடுக்கல, ரஜினியோட பிளட் ஸ்டோன் டிஸ்ட்ரிபியூட்டராக வாங்கினேன். ரஜினியோட ராஜாஜி ராஜா படத்தை ரிலீஸ் பண்ணேன். என்ன சில ரஜினி படம் இப்படி கலெக்ட் பண்ணி காமிச்சேன். எனக்கு எது பிடிக்குதோ, பிடிச்சா பிடிச்சது தான், பிடிக்கலன்னா பிடிக்கல தான். எதுக்காக சொல்றோம்னா, ரஜினி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா, இந்த செயின் ஜெயபால் வருகிறதா, அவரு செயின் சுத்தி இருந்தா, அந்த செயின் சுத்துறதுக்கே தலை ஜனங்க சுத்த வைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைல் நான் வைக்கவே இல்லை. அவரு ஸ்டைல் நான் பண்ணவே இல்லை. அவரு ஸ்டைல் நான் பண்ணி காட்டினா இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு டாக் ஆஃப் த டவுன் ஆகும். அதை நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணல, நான் என் பாணியில பண்ணேன். எனக்குன்னு ஒரு ஸ்டைல வகுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆளாகி செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தில் நடிச்சு நான் இவ்வளவு பெரிய ஒரு நடிகன் ஆகி நான் டைரக்ட் பண்றது தான் ஏன் வந்தேன். எனக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் விற்கிற மாதிரி டைரக்ட் பண்ணும், செல்வமணி மாதிரி டைரக்ட் பண்ணும். நான் உணர்ச்சி வசப்படக்கூடிய கலைஞர். எல்லாரும் நடிக்க, எனக்கு காதல் சும்மா நடிக்க வைக்கணும், சந்தானத்தை நடிக்க வைக்கணும், கூல் சுரேஷன் நடிக்க வைக்கணும், ராவணனை பேச வைக்கணும், நளினியை பேச வைக்கணும், ஜீவிதாவை பேச வைக்கணும், ரூபாவை பேச வைக்கணும், அப்படின்னா எல்லாரையும் நடிக்க வைக்கணும். நான் டைரக்ட் பண்ணும். அதான் வந்தேன். என்னோட சூழ்நிலை வேற வழி இல்லை. ரஜினி சார் இது மிஸ் ஆனோன்னு நடிக்கிறேன். அவரு கொடுத்த பாதையில தான் நான் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன். அவர் அன்னைக்கு நடிச்சிருந்தா, அவரு நடிச்சிருந்தா வேற விஷயம், நான் பெரிய டைரக்டர் ஆயிருப்பேன். இன்னைக்கு என் கையில இத்தனை 1000 கோடி இருந்திருக்கும், நான் இங்க நிக்க மாட்டேன், தேர்தல் களத்தில் நிற்பேன். என்கிட்ட இன்னைக்கு இல்ல 500 கோடி 1000 கோடி, என்கிட்ட இருக்கிறது ஒன்லி தாடி.